ஹே காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ வந்து இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆனாலே பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் ஸ்கின் டைப் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா பரு வரும். ஸ்கின் வந்து ஈஸியாக வந்து டேன் ஆகிடும். வெளியில் போயிட்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா முகம் வந்து ரொம்ப கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கெலாம் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணவே வேணாம். அதுக்கு வந்து சூப்பரான ஒரு ரெமெடி வந்து வச்சுருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொட்டேட்டோ வந்து எடுத்துக்கோங்க. இந்த பொட்டேட்டோவை தோலை வந்து நல்லா வந்து சீவிட்டு அதுக்கப்புறமா இந்த பொட்டேட்டோவை துருவிக்கோங்க. கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து பெரிய பொட்டேட்டோ எடுத்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா பாதி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், பாதி வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த மாதிரி சின்னதாக வந்து எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து துருவிக்கோங்க. அப்படி வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நீங்கள் வந்து கையை வச்சோ இல்லைனா ஒரு துணியிலையோ அப்படி இல்லைனா சல்லடையிலையோ வச்சு நல்லா வந்து அந்த ஜூஸ் வர மாதிரி வந்து பிழிஞ்சிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தானே இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து கையை வச்சே வந்து பிழிஞ்சிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். நமக்கு வந்து அதிகமாக வந்து தேவையில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸ் கூட பார்த்திங்கன்னா கடலை மாவு அப்படி இல்லைன்னா பைத்த மாவு 2ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து கடலை மாவு வந்து ஒத்துக்காது. ஸோ நான் வந்து பைத்த மாவு வந்து எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து கடலை மாவு ஒத்துக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட நீங்கள் வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்க்குறீங்க அப்படின்னா இது கூட கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து மஞ்சளுமே வந்து ஒத்துக்காது. ஸோ நான் வந்து ஒன்லி வந்து பைத்த மாவு மட்டும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்துட்டு இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பால் வந்து சேர்த்துக்கலாம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பைத்த மாவு, கடலை மாவு, பொட்டேட்டோ ஜூஸ் இதெல்லாம் வந்து ஃபேஸில் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து பால் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாய்ஸ்சர் வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் சேர்க்குறோம். ரொம்ப ஆயில் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பால் வந்து யூஸ் பண்ண வேணாம். இப்போ வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பேக் யூஸ் பண்ணும்போது கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பால் வந்து சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா க்ரீமியாக வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நல்லா வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிக்குவோங்க. இந்த ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க இந்த சம்மர் டைமில் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே இருங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிம்பிள்ஸோ டேனோ அது வந்து ஈஸியாக வந்து வராது. ஆனால் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ், சோப்பு இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் மட்டும் நீங்கள் ஃபேஸ் வாஷ் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மற்ற டைமில் ஃப்ரீ டைமில் சும்மா நார்மல் வாட்டரில் நீங்கள் வந்து லைட்டாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னு ஃபேஸில் அந்த வடியக்கூடிய எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த சம்மர் டைமில் ரொம்ப பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஃபேஸில் வந்து அப்படியே வந்து வெளியில் வர்றதை நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப வந்து நீங்கள் என்ன தான் வந்து அப்போ தான் வந்து நல்லா மேக்கப்லாம் போட்டு கிளம்பியிருப்பீங்க. ஆனால் ஜஸ்ட்டு வெளில போனோன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா வேர்க்கவும் ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூஞ்சிலாம் ஒரு மாதிரி ரொம்ப வந்து எண்ணெய் வடிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சம்மர் முடிகிற வரைக்கும் ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிகிட்டே வந்து இருங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி ஃபேஸ் வாஷ், சோப்பு இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் வெறும் டேப் வாட்டரில் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாகவும் ஒரு மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் வந்து இருக்கும். இப்போ வந்து நான் பேக் வந்து போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லாவே வந்து ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிடலாம். இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா ப்ளெயின் வாட்டரில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா மைல்டாக வந்து மசாஜ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயும் இப்போ என்னோடய ஃபேஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும், எவ்வளோ நல்லா ப்ரைட்டாக இருக்குன்னு. பொட்டேட்டோ ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய பிளாக் மார்க்ஸ் எல்லாத்தையும் நல்லா வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வெளியில் போய்ட்டு வந்து டேன் ஆகிட்டு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக கூட ட்ரை பண்ணலாம். இந்த பேக் பொறுத்த வரைக்கும் வீக்லி ஒரு 3 டைம்ஸாவது வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாகவும் நல்லா க்ளோவாகவும் இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி சின்ன சின்ன பிம்பிள்ஸ் இந்த மாதிரிலாம் வராமல் நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும்.